இன்றைக்கு காலையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. குறிப்பாக பாஜகவுக்கு ஒரு துன்பகரமான செய்தி அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பின் மூலமாக பாஜகவையும் பாஜகனுடைய ஒரு பொலிட்டிக்கல் அதிகாரத்தையும் வந்து கேள்விக்குட்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பு. ஒரு இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை வந்து நிலைநாட்டக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் வந்து விதி மீறி தவறாக கையாளப்படும் போது அதை நிலைநாட்டுவதற்கான ஒரு வலிமையான ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு பெஞ்சு, குறிப்பாக வந்து மகாதேவன் மற்றும் திரு பர்திவாலா பெஞ்ச் வந்து ஒரு அழகான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, மற்ற எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேசுவோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக அவர் பல்வேறு நிர்வாக ரீதியான சில சிக்கல்களை, அரசியல் ரீதியான சில சிக்கல்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யாமல் இருக்குது. அந்த நியமனம் செய்கிறதுல அவரோட தலையீடு பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக UGCயினுடைய உறுப்பினர்களை உள்ளே கொண்டு அவர் நியமிக்கிறாரு. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக யார் இருக்கிறது, முதல்வரா அல்லது ஆளுநரா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்டர்ப் வந்து அவர் ஏற்படுத்திட்டு இருந்தார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய பல்வேறு மசோதாக்களுக்கும் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போட்டிருந்தார். இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலையும், பிறகு வந்து பல்கலைக்கழகத்தில் தலையிடுறார் அப்படிங்கிற விஷயத்திலும், துணைவேந்தர் நியமனத்தில் தலையிடுறார் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காகவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க தமிழக அரசு. அந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, குறிப்பாக வந்து நீதிபதி பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்ச் ஒரு முக்கியமான ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவங்களே அந்த ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 10 மசோதா எந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மசோதா, ரெண்டாவது வந்து டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக மசோதா, வேளாண் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா, தமிழ் பல்கலைக்கழக 2வது திருத்த மசோதா, அடுத்ததாக மீன்வள பல்கலைக்கழக மசோதா, அடுத்ததாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா, அடுத்ததாக மருத்துவ பல்கலைக்கழகங்கள் 2வது திருத்த மசோதா, அடுத்தது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா, அடுத்தது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா, 10வது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மசோதா. குறிப்பாக வந்து இந்த 10 பல்கலைக்கழக மசோதாவுக்கு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கு தான் அதுக்கான அதிகாரம், ஆனால் அவர் அதை கரெக்டாக பின்பற்றலை அப்படிங்கிறது அவர் மீதான ஒரு மிகப்பெரிய சார்ஜஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அனுப்பக்கூடிய மசோதாவுக்கு அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தாகணும். இல்லாட்டி அவர் அதை திருப்பி அனுப்பிச்சிட்டா 2வது டைம் சட்டமன்றம் கொடுக்கும்பொழுது அவர் அது ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அதை விட்டு அவர் வேறு வழியே கிடையாது. ஆனால் அதை அவர் வயலேட் பண்ணிட்டார். அந்த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், அதை பைபாஸ் பண்ணி நேராக வந்து ஜனாதிபதியிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த 10 மசோதா அவர் நிறுத்தி வச்சிருந்த அந்த 10 மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சார் பார்த்தீங்களா, அந்த நடவடிக்கை ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டாங்க. ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கும் ஜனாதிபதி அதன் மீது முடிவெடுக்கிறதுக்கும் 2 பேருக்குமே அதில் எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற அளவில் அந்த டோட்டல் சப்ஜெக்ட்டுமே வந்து அவர் ரத்து பண்ணிட்டார். ரொம்ப முக்கியமாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆளுநர் அரசியலமைப்பினுடைய சாசனத்தை பின்பற்றியாக செயல்படணுமே தவிர தனிப்பட்ட அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது, வெளிப்படையாக பாஜக இன்ட்ரெஸ்டோடு செயல்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் மறைமுகமாக, அதை ஓப்பனாக சொல்லாமல் அதை மறைமுகமாக குறிப்பிட்டு அந்த கருத்தை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாநில அரசினுடைய ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர அவருக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட அதிகாரம் கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு குறிப்பாக வீட்டோ பவர், அவருக்குன்னு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய செயல்பாடுகள் நேர்மையாகவே இல்லை. அதாவது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுறாருங்கிறது ஒன்று, கான்ஸ்டியூஷன் படி அவரோட செயல்பாடு இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நேர்மையாக செயல்பட மாட்டேங்கிறாரு. ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக உட்காந்துக்கிட்டு நேர்மையற்ற நபராக ஒரு அதிகாரி தோற்றம் அளிக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவரோட பதவிக்கும் அவருடைய கண்ணியத்துக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த காட்டமான ஒரு டோனை உச்சநீதிமன்றம் வந்து நீ நேர்மையாக இல்லை அப்படின்னு கை நீட்டி அவரை கண்டிக்கிற அளவில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான கருத்து வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆளுநர் ரவி சட்டசபையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயல், அவரோட ஆக்டிவிட்டிஸ் சட்டவிரோதமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆளுநர் நிறுத்தி வச்ச அந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் தங்களோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 142 யூஸ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இந்த 142 அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதிகாரம் அவங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது இயற்கை நீதினு குறிப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்கில்
அந்த வழக்கில் வந்து கான்ஸ்டியூஷனல் சில சட்டங்கள் இருக்குது, அது எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத சில ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதன்படி அதை தீர்க்க முடியல. ஒரு 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 மாதிரி ஒரு 2 பக்கமும் தீர்ப்பை கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, அப்போ இயற்கை நீதியின் அடிப்படையில் இதுதான் சரியான நீதியாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு தான் வந்து அந்த ஒரு உச்சபட்ச அதிகாரமாக 142 இருக்குது. இந்த சிறப்பு அதிகாரமான அந்த 142வை உச்சநீதிமன்றம் இதே ஆளுநருக்கு எதிராக கடந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட மரணத்தில் அப்போ கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட அந்த 7 தமிழர்களில் குறிப்பாக பேரறிவாளனுடைய விடுதலையில் பெரிய சிக்கல் போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு சட்டமன்றமும் அவரோட விடுதலைக்காக வந்து சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. பட் நிறைவேற்றியும் வந்து அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான சார்ஜஸாக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் பொறுத்து பார்த்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் 142 பயன்படுத்தி பேரறிவாளனை வந்து உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ அதை தான் வந்து இந்த விஷயத்துலையும் வந்து அந்த 10 மசோதாக்களுக்கு நானே வந்து ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே அந்த 142 அந்த இயற்கை நீதியை பயன்படுத்தி அந்த விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஆளுநர் தனக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த மசோதாக்கள் மீது சட்டத்தினுடைய விதியை மீறி சட்டவிரோதமாக ஜனாதிபதிக்கு அனுப்பின ஆக்டிவிட்டி, அதாவது அந்த ஆக்டிவிட்டியை சட்டவிரோதமானதும் குறிப்பிட்றாங்க. அந்த ஆக்டிவிட்டி முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. அந்த ஆக்டிவிட்டியும் ரத்து செய்யப்படுகிறது. அந்த ஆக்டிவிட்டியின் மீது ஜனாதிபதி ஏதாவது முடிவு எடுத்திருந்தாலும் அந்த நடவடிக்கையும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநருக்கு என்னென்ன விதமான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் வந்து பிரிவு 200ல் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் வந்து அவர் செயல்பட முடியும். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரவை கேபினெட்டினுடைய அதிகாரம் என்ன, கேபினெட் என்ன விஷயத்தை முடிவு பண்ணுறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அதை தாண்டி கேபினெட்டை தாண்டி அவர் தனிப்பட்ட அதிகாரம் அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. வீட்டை பவருங்கிறது அவருக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சரனுடைய கூட்டு முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றத அழுத்த திருத்தமாக வந்து தங்களோட தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்கிறது கவனித்தக்க ஒரு விஷயம். இது எல்லாத்தை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் வந்து பாஜகவும் ஆளுநரும் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அது என்னன்னா, ஒரு மாநில சட்டமன்றம் ஏற்றி ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பக்கூடிய ஒரு மசோதா, அந்த மசோதா மீது அவர் எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து அந்த முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்து இதுவரையும் வந்து ஒரு நிறுவப்படாமலே இருந்துச்சு. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு உயர்ந்தபட்சமான ஒரு போஸ்ட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் நம்மளுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய அந்த மாமேதைகள் வந்து அந்த விஷயத்தில் டச் பண்ணாமலே இருந்தாங்க. ஆனால் இது போன்ற நபர்கள் அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதை தங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டியில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போ அது ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அப்போ இந்த விஷயத்தில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது 1 மாதத்துக்குள்ளே வந்து அவர் அதில் முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அதை அவர் திரும்ப அனுப்புறதா இருந்தால் 2 மாதத்தில் அவர் திரும்ப அனுப்பணும். ஆனால் அதே நேரத்தில் 1 மாதத்தில் அவர் அதை பற்றி பதில் சொல்லி ஆகணும். இதை நான் திரும்ப அனுப்ப போகிறேன்னா அல்லது வந்து இதை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன்ற அந்த முடிவு அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு ஆளுநர் ரவி என்ன பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தனி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன ரன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, என்கிட்ட ஒரு மசோதா வருதுன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் அது செத்து போச்சு, அது காலாவதி ஆயிடுச்சு, அது வந்து ஒரு எலும்புக்கூடு காலியான ஒரு பேப்பர் அது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த விளக்கத்தை அவர் எங்கே கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு பியூரோக்ராட்ஸ் ஆகக்கூடிய ஒரு கனவு காணக்கூடிய ஒரு மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து எண்ணி துணிக அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆளுநருடைய அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடத்துவார். அந்த மீட்டிங்கில் அந்த மாணவர்கள்ட்ட அவர் இதுதான் கிளாஸ் எடுக்கிறாரு. என்கிட்ட என் மேஜைக்கு ஒரு சட்டமன்றத்திலேருந்து ஒரு தீர்மானம் வருது அப்படின்னா அதன் மீது வந்து நான் முடிவெடுக்கிறேன், அது என் தனிப்பட்ட அதிகாரம், நான் அதன் மீது முடிவெடுக்கலாம், முடிவெடுக்காமலும் இருக்கலாம், நான் எடுக்காமல் இருந்தால் அது செத்து போச்சு, காலாவதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில கிளாஸ் எடுத்துருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பியூரோக்ராட்ஸுக்கு நீங்கள் எப்படி முடிவெடுக்கணும், மாநில அரசு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கணுமா அல்லது யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கணுமா அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்ற மாதிரி சில வித்தியாசமான அவருக்குன்னு உண்டான தனிப்பட்ட இதெல்லாம் அவருக்கான ரைட்ஸ் கிடையாது. ஆனால் சில ரைட்ஸை கையில் எடுத்துகிட்டு அவராக சில கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தார். இப்படி தான் நீங்களாம் இருக்கணும், என் அதிகாரம் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப உயர்வாக கருதிட்டு இருந்தார். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கிளியராக சொல்லிட்டாங்க, பிரிவு 200ல் உங்களுக்குன்னு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இதுதான், தனிப்பட்ட வீட்டை பவர் எதுவும் கிடையாது, இதுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் மீறும் பொழுது, உங்களோட அதிகாரத்தை நீங்கள் மீறும்போது நாங்கள் தலையிட்டு இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்ற மாதிரி தங்களோட விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதல்வர் அவர்கள் தான். முதல்வராக இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார், அவர் தான் வேந்தர். நாளைக்கு அந்த இடத்துல யார் வந்தாலும் அவர் தான் வந்து வேந்தராக தொடர போகிறார். ஆளுநர் வேந்தர் கிடையாது அப்படிங்கிறதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காட்டமான தீர்ப்பு.
ரெண்டாவது இந்த டைம் ஃப்ரேமுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஃப்ரேமு. 1 மந்த்துங்கிறது தான் உங்களுக்கு டைமு. மேபி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா 2 மந்த்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் 1 மந்தில் சம்மந்தப்பட்ட முதல்வருக்கு நீங்கள் தகவல் சொல்லியாகணும். அது மீது நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத 1 மந்தில் நீங்கள் தகவல் தெரிவிச்சாகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து நிகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களும் பாஜகவும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு பெருமையாக அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து கடந்த 10 ஆண்டுகளில் மோடிக்கு வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டி, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு யூனியன் கவர்மெண்ட் மெஜாரிட்டியோடு அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் தான். அந்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி, மோடிக்கு வந்து 283, பிறகு வந்து 303 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மேஜிக் நம்பர் கிடைச்சதுனால அவர் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்டேட்டில் எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஆளுநர் மூலமாக ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணார் அப்படிங்கிறது நாடு நன்கறிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு கடந்த டென்யூரில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 24 வரையும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஆளுநரால் மற்ற எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு. ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு காட்டமான தீர்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை இது வந்து மோடிக்கு வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கிறது, 240 வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கூட நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா அனைத்தும் அரசியல் சம்மந்தப்பட்டது தான். நம்ம வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட பல்வேறு வழக்குகள், தீர்ப்புகள், அதன் பின்பு இருக்கக்கூடிய அரசியல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அனைத்துமே அரசியல் சார்பு கொண்டதாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு கடந்த டென்னூர் இல்லாத ஒரு தீர்ப்பாக அது வந்து ஒரு மிகவும் போற்றத்தக்க மதிக்கத்தக்க ஒரு தீர்ப்பை நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானதாக நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது. கடந்த காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் கவர்மெண்ட்டை எந்தளவுக்கு பழி வாங்கினார்னு பார்த்தோம். நிதி மசோதா கூட கையெழுத்து போடாமல் பழி வாங்கினார். அதோடைய நீட்சி, பிறகு கேரளா கவர்மெண்ட்டில் ஆரிஃப் முகமது கான் செஞ்ச சில சிக்கல், பிறகு வெஸ்ட் பெங்காலில் இவர் இப்போ ராஜ்யசபாவுடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அங்கே பண்ண அட்ராசிட்டி, இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தீர்ப்பை நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே இந்த தீர்ப்புக்கு அப்புறம், அதாவது 142 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக தங்களோட தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நாளைக்கு எப்படி அமல்படுத்தப்பட போகுது, இனிமேல் இந்த தீர்ப்பை மதித்து 1 மந்த் பீரியடில் எல்லா ஆளுநரும் அந்த மாநில அரசுக்கு செவி சாய்க்க போகிறாங்களா, அதை அடுத்து வயலேட் பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படும் போது, ஆளுநராலையும் மத்திய அரசினால் நியமிக்கக்கூடிய ஆளுநரால் ஒரு மாநிலத்தினுடைய கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படும் போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான, அதை ஸ்டேபிளாக வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இன் ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாஜகவுடைய சில சீனியர்ஸ் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு நாட்டில் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமாக இருக்கணுமா அல்லது வந்து நீதிமன்றங்களுக்கு அதிகாரமாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். அது அந்த டிஸ்கஷனில் பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்கணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகாரம் அதிகமாக இருக்கணும், ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. ஸோ வந்து அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தை போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து என்னென்னா, அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு, அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யூனியன் அரசுனால நியமிக்கக்கூடிய மாநில ஆளுநர்கள் அவங்க தங்களுடைய அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு தங்களுக்கு, அதாவது கான்ஸ்டியூஷனில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசை செயல்பட விடாமல் நெருக்கடி ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா, அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த மாதிரியான தீர்ப்புகள்ங்கிறது செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி, அதாவது பல்வேறு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் மக்களுக்கு விரோதமான சில சட்டத்தை பெரும்பான்மை இருக்குது அப்படின்றத நிறைவேற்றும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதை வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக தான் வந்து இந்த இந்தியாவுடைய சிஸ்டம் இருக்குது. ஸோ வந்து இங்கே உச்சநீதிமன்றம் வேண்டாம், நீதிமன்றங்கிறது வேண்டாம், வெறும் ஆளும் அரசுங்கிறது போதுமானது அப்படின்ற பார்வையில் பார்க்க முடியாது. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளுநருக்கு எதிரான, பாஜகவுக்கு எதிரான சில ஒரு அருமையான சில தீர்ப்புகள்லாம் வருது. ஸோ அப்போ வரும்போது இந்த சிஸ்டம் வந்து ஒரு பேலன்ஸ்டான சிஸ்டமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கும் ஆளுநருக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த கட்டம் இது எப்படி அமல்படுத்த போகுது, இது எப்படி நடைமுறை இருக்க போகுது, இதை பாஜக எப்படி வயலேட் பண்ண போகிறாங்க அடுத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.